கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் நிறைவான சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கிறிஸ்து ஆலயத்தின் முதலாவது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையின் திருவிருந்து ஆராதனைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்கு முன்பாக நாம் ஆலயத்தை சுற்றி வந்து தொடர்ந்து ஆராதனையிலே நாம் பங்கு பெற இருக்கிறோம். ஆகவே திருச்சபையின் பிள்ளைகள் யாவரும் நீங்கள் ஆலயத்தின் முன் பந்தலிலே நீங்கள் வந்து நிற்கும்படி உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நாம் ஜெபித்து பாடல் பாடி ஆலயத்தை சுற்றி வந்து தொடர்ந்து நாம் ஆராதனைக்குள்ளாய் கடந்து வரலாம். ஜெபம் செய்வோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லி திருவிளம்பற்றின் அன்பின் ஆண்டவரே, வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத நீர் பூமியிலே தங்குவதற்காய் தெரிந்து கொண்ட உம்முடைய பரிசுத்தமான ஆலயத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி, உம்முடைய திருவுள சித்தத்தின்படி இந்த கிராமத்திலே இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஆலயத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கென்று ஏற்படுத்தி கொடுத்தீர். இந்த ஆலயத்து நிமித்தம் கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய வாழ்விலே ஏராளமான நன்மைகளை கொடுத்து இந்த முதலாவது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடுவதற்கு மீண்டும் இந்த ஆலயத்திலே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் இந்த ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறீர் என்பதையும், ஆண்டவர் மெய்யாகவே எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கிறீர் என்பதையும் உம்முடைய வல்ல கிரியைகளின் நிமித்தம் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இந்த நாளிலே இந்த பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனைக்கு ஆயத்தமாக உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களில் மகிமைப்படும். இப்பொழுதும் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாய் நீர் எங்களுக்கு தந்த இந்த ஆலயத்தை உம்முடைய மகிமைக்கென்று, உம்முடைய பிரசாபத்திற்கென்று
நாங்கள் பாடலோடு சுற்றி வருகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடம் முழுவதையும் நீர் ஆட்கொண்டு நடத்தியருளும்படியா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையின் கரத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் தொடர்ந்து ஆலயத்தின் வலது பக்கமாக நாம் சுற்றி, இடது பக்கமாக சென்று வலது பக்கமாக நாம் சுற்றி வரலாம். நூற்றாண்டு கீதங்கள் 196வது கீதத்தை நாம் பாடி செல்லலாம். தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே என்கிற பாடல். தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை யூத கோத்திரனை என்றும் தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே அன்னை மரி சுதனை புல் மீது அமிழ்ந்து கழுதவனை புல் மீது அமிழ்ந்து கழுதவனை புல் மீது அமிழ்ந்து கழுதவனை முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை முன்னுரை படியே நில தோற்றோனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே கந்தை வானோர்களும் வந்தடி பணிபவனை வானோர்களும் வந்தடி ஆட்சிகளே வானபரன் என்னும் ஞான குணவானை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே செம்பனுருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை அம்பரமேவிய உம்பர்கனத்தோடு அம்பரமேவிய உம்பர்கனத்தோடு அன்பு பெற நின்று பைம்பொன் மலர் தூவி தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே. ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர்
பரிசுத்தர் 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 என்று சொல்லி தூதர்களும் தூதர் சேனைகளும் ஓயாமல் புகழ்ந்து பாடி போற்றி கொண்டிருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த மகிமையான ஆலயத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். கிறிஸ்து ஆலயம் என்கிற பெயர் தாங்கி நிற்கிற இந்த ஆலயத்தில் என் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறீர் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவர் இந்த நாளின் ஆராதனைகள் கூட்டங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இப்பொழுதும் உம்முடைய ஆலயத்தை நாங்கள் சுற்றி வரவும் உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் கர்த்தர் கிருபை கூர்ந்தீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நடைபெறுகிற திருவிருந்து ஆராதனையை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. தொடர்ந்து நாம் திருவிருந்து ஆராதனைக்கு நேராய் கடந்து செல்லலாம். பரிசுத்த திருவிருந்து ஆராதனைக்கு ஆயத்தமாக யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேவனே ஆவே வாரும். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே, இந்த பரிசுத்த திருவிருந்து ஆராதனைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த இந்த மகிமையான ஆலயத்தின் முதலாவது பரிசுத்த பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடுவதற்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவர் எங்கள் மத்தியிலே இடைவிடும் உம்முடைய வல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, நீர் வாசம் பண்ணுகிற ஆலயமாகி எங்களை நாங்கள் தற்பரிசோதனை செய்து உமக்காக மறுபிரதிஷ்டை செய்ய ஆண்டவர் உதவி செய்யும். இந்த ஆராதனை நிமித்தம் உம்மோடு கூட நாங்கள் கிட்டி சேர்வதற்கு அருள் புரிவீராக. அப்பத்தை பிற்கையிலே உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். உம்முடைய வல்ல நாமம் எங்களில் மத்தியில் மகிமைப்படுவோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும்.
உம்முடைய மகிமையால் இந்த ஆலயத்தை நிரப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய பரிசுத்த நாம மகிமைக்காக ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று 200 ஆண்டு கீதங்கள் 27 பாமாலை 15 பாடுவோம். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன். 200 ஆண்டு கீதங்கள் 27 பாமாலை 15.
நின்றவாறே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் முது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய திரு சரீரத்தையும் திரு இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தருவோமாக. உங்கள் பாவங்களை நிமித்தம் முழு இருதயத்தோட உண்மையாய் மனசாபப்பட்டு பிறனிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் எல்லாருக்கும் விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருள் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து உங்கள் மனசாட்சியை விருப்பித்தருளோம். உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடம் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவ வசனங்களை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகல குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கம வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்த நமக்கு இறங்கி நம் பாவ எல்லாவற்றையும் மன்னித்து அவையில் விடுதலையாக்கி சகல நன்மையில நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம் நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். எல்லாம் வல்ல கடவுளே, போற்றுதற்குரிய உமது திருமைந்தன் எருசலேம் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு சென்று அவ்விழாவை தூய்மைப்படுத்தினாரே. விண்ணிலிருந்து எங்கள் மேல் உமது அருள் வளத்தை பொழிந்தருளும். தூய்மையே உமது கேற்ற ஆலயமாகியால் நாங்கள் உமக்கு உகந்ததும் தூயதும் உயிருள்ளதுமான ஆலயமாக விளங்கச் செய்யும். உமது திருமைந்தனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்நன்மைக்காக மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். திருமறை பகுதிகள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் பேதுரு எழுதின பொதுவான நிருபம், இரண்டாவது நிருபம், 2வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 10வது வசனம் உடைய 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனம் முதல். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வர்த்தி கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பிவிடாமல் அந்தகார சங்கிலியின் நாளே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா மூலமான முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயத்தை வரப்பண்ணி சோதம் குமரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காமவிகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டு நீதிமானாகிய லோத்தை அவர் இரட்சித்திருக்க கர்த்தர்
தெய்வ பக்தியுள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவைகளை நியாய தீர்ப்புக்கு நாளுக்கும் வைக்கும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்திற்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படியே செய்வார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தாயிற்று. சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற கிருபை நிறைந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாரி காலமாய் இருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறேன்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் ஒரே விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பிறந்தகுமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக காலத்தில் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு அடக்கப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்தில் விடுதலை கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவோடு குமாரன் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடு குமாரன் என்று கூட தொழில் சோசரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்செய்திகளை விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். உட்காருங்கள்.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் நிறைவான சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவர் தந்தை இந்த மகிமையான ஆலயத்தின் முதலாவது பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரோடு கூட தேவனுடைய கிருபை, சமாதானம், தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் இருக்கட்டும். விசேஷமாக இந்த நாளிலும் இந்த திருவிருந்து ஆராதனையின் மூலமாய் ஆண்டவரோடு கூட கிட்டி சேர்வதற்காய் ஆண்டவருடைய சரீர நன்மைகளை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவான நன்மைகளை கொடுத்து வழி நடத்துவாராக. இந்த திருவிருந்து ஆராதனையிலும் நம் மத்தியிலே பங்கு பெற்று ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுக்க இருக்கிற நம்முடைய மண்ணின் மைந்தரும் NGO B காலனி சேகர தலைவருமான அருள் திரு ஐ லிவிங்ஸ்டன் ராஜதுரை ஐயா அவர்களை நம்முடைய தெற்கு காடுவெட்டி சேகரத்தின் சார்பாக, சடையமான்குளம் திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அதோடு கூட இந்த நாளிலே நம் மத்தியிலே இந்த ஆராதனையிலே சிறப்பான பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் வந்திருக்கிற அருமையான பாடகர் குழுவையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை, ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு கூட நிறைவாய் இருப்பதாக. அருமையானவர்களே, ஆண்டவர் தந்தை இந்த மகிமையான ஆலயத்தின் முதலாவது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடுவதற்கு நாம் ஆயத்தப்படுகிறோம். திருவிருந்து ஆராதனை முடிந்த பிற்பாடு மதியம் சரியாய் 2 மணிக்கு நம்முடைய ஆலயத்தின் முதலாவது பிரதிஷ்டை பண்டிகையின் பிரதான பண்டிகை ஆராதனை நடைபெறும். இதிலே நம் மத்தியிலே நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலத்தின் உபதலைவரும் சாந்திநகர் சேகர தலைவருமான அருள் திரு GP சுவாமிதாஸ் ஐயா அவர்கள் பங்கு பெற்று ஆண்டவருடைய வார்த்தையை நம் மத்தியிலே பகிர்ந்து கொடுத்து நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆசீர்வதிக்க இருக்கிறார்கள். ஆகவே பிற்பகல் சரியாய் 2 மணிக்கு நாம் யாவரும் இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகையின் பிரதான ஆராதனையிலே நீங்கள் குடும்பமாய் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதோடு கூட கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த ஆலயத்து நிமித்தம் நமக்கு ஏராளமான நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்தருளி அந்த பண்டிகை ஆராதனையிலே நாம் குடும்பமாய் முன்னதாக வந்து தோத்திர காணிக்கை படைத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து இரவு 7 மணிக்கு நம்முடைய திருமண்டலத்தின் வாலிபர் ஐக்கிய சங்க ஊழியத்தின் சார்பாக ஸ்கிட் நைட் புரோகிராம் நடைபெறும். அதிலேயும் திருச்சபையின் பிள்ளைகள் யாவரும் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நாளை 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை ஞானஸ்தான ஆராதனையாக நடைபெறும். அதிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அருள் திரு SV அப்பாத்துரை ஞானராஜ் ஐயா அவர்கள் பங்கு பெற்று ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறார்கள். அதோடு கூட ஞானஸ்தானம் கொடுக்க இருக்கிறவர்கள் முன்னதாகவே அதற்கான படிவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு நம்முடைய சபை ஊழியரிடத்திலே அதை பூர்த்தி செய்து கொடுக்கும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பிற்பகல் 2 மணிக்கு தியான கூட்டம் நடைபெறும். இயேசுவே ஆறுதல் ஊழியம் செய்து வருகிற சகோதரர் JV ஜெபராஜ் அவர்கள் அதிலே பங்கு பெற்று ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறார்கள்.
அதைத் தொடர்ந்து இரவு 7 மணிக்கு பஜனை பிரசங்கம் நடைபெறும். அருள் திரு டாக்டர் எம் ஞானாவரம் அவர்கள் மூலமாக இந்த பஜனை பிரசங்கம் நடைபெறும். அதிலேயும் திருச்சபையின் பிள்ளைகள் நீங்கள் குடும்பமாய் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நல்ல ஆலயத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த ஆலயத்தினுடைய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஆண்டவர் கொடுத்த மேலான கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லா ஆராதனைகளிலும் கூட்டங்களிலும் நாம் குடும்பமாக பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். விசேஷமாக இந்த பண்டிகை கொண்டாடும்படிக்கு வெளி இடத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிற அருமையான திருச்சபையின் பிள்ளைகளை உங்களை மனதோர நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த பண்டிகையினுடைய ஆசீர்வாதத்தை, இந்த பண்டிகையினுடைய நிறைவான நன்மைகளை ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தந்து அவர் வழி நடத்துவாராக. தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு எல்லா ஆராதனைகளிலே பங்கு பெறுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று 200 கீதங்கள் 407வது பாடல் பாடுவோம். இயேசுவே உம்மை தியானித்தால் என்கிற பாடல் 407வது பாடல். அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் எழுந்து நின்று 407வது கீதத்தை பாடலாம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென். உட்காருங்கள்.
ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த பண்டிகை நாளிலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் இந்த அருமையான ஆலயத்தை குறித்த நேரத்தில், நமக்காக குறிக்கப்பட்ட காலத்தில், காலம் நிறைவேறின பொழுது ஆண்டவர் கொடுத்த இந்த ஆலயத்துக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அதை கட்டும் பணியில், ஆலயத்தின் கோபுரத்தின் கட்டும் பணியில், ஆலயத்தின் சுற்றுச்சுவர் அலங்கம் கட்டி எழுப்பும் பணியில், குருமனை மற்றுமான அனைத்து வகையிலான வீடுகளையும் கட்டுகிற பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிற அன்பு சகோதரர் பால்ராஜ் அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். உடனிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற அனைத்து சகோதரர்களையும், அருமையான எல்சிஎஃப் பொருளாளர் அண்ணன் சுரேஷ் ஞான்ராஜ் அண்ணன் அவர்களையும் வாழ்த்துகின்றேன். எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம் மத்தியில் தெற்கு காடுவெட்டி சேகரத்தில் நம்முடைய சபைக்காக புதிய சேகர குருவானவராக பொறுப்பேற்றிருக்கிற அன்பு ஊழியர் அஸ்வின் ஐயா அவர்களை நான் வாழ்த்துகின்றேன். அவர்களுக்கு இந்த நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். அருமையான சபை ஊழியர், மிக சிறப்பாக இந்த நாளிலும் பாடகர் குழுவினர் உங்களை நான் வாழ்த்துகிறேன். மற்றுமான இதற்காக கொடுத்து கொண்டிருக்கிற இந்த ஆலயத்தின் பணியிலே தொடர்ந்து தாங்கி கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் வாக்கியமாக 1 நாளாகமத்தில் 11வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் எடுத்திருக்கிறேன். வாசிங்க. 1 நாளாகமம் 11:9. இந்த நாளின் ஆசீர்வாத வாக்கியமாகவும் ஆண்டவருடைய வழி நடத்தும் வாக்கியமாகவும் இந்த வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஏன்னா சேனைகளுடைய கர்த்தர் அவனோட கூட இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். ஆண்டவர் கூட இருந்தாருன்னா அவர் வழிகளை எல்லாம் செவ்வையாக்குவாருங்க. செம்மையாய் நடத்துவார். செழிப்பான பதிலை நடத்துவாருங்க. இந்த இடத்துல தாவீது ஆண்டவரோடு கூட அவன் இருக்கிறான், ஆண்டவர் அவனோடு இருந்தாருங்க. அதனால் வேதம் சொல்லுது, ஆசாரிகள் எழுதி வச்சிருக்காங்க, சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு இருந்தார். இந்த ஆலயத்தின் பணியிலும் இந்த உபாகம் 31:8 தான் நம் யாவருக்கும் ஆசீர்வாதமான வாக்கியமாக அமைந்தது. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அந்த வார்த்தையை நம்பி நாம் சென்றோம். ஒவ்வொரு காரியமாக ஆண்டவர் ஒவ்வொன்றையும் தடைகளை எல்லாம் அகற்றி அற்புதமாய் அதிசயமாய், ஒருவேளை நாங்கள் சந்திக்க போகிற இடங்களில் எல்லாம் உடனே உறுதியான கையெழுத்துக்களுடனும் உறுதியான ஆலோசனைகளுடனும் உறுதியான வழி நடத்துதல்களோடும் இந்த ஆலயத்தின் பிரதிஷ்டை பண்டிகை கடந்த ஆண்டிலே நடந்தது. இந்த 1வது ஆண்டை நாம் கொண்டாடுகிறோம். சிறப்பாக கொண்டாட ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார். இந்த நாளிலையும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தமும் அதுதான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார், அவன் ஆண்டவரோடு இருந்தான். அவ்வளவுதான். அப்படி ஆண்டவர் நம்மோடு இருந்தால், நாம் ஆண்டவரோடு இருந்தால் இருக்கிற ஆசீர்வாதத்திலே ஒன்றுதான் அந்த தாவீதுக்கு சொல்லப்பட்டது, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அப்படி நாளுக்கு நாள் விருத்தி அடைவதனால் கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன? வர வர பலம் அடைவீர்கள், வர வர பலம் அடைவீர்கள். நாளுக்கு நாள் விருத்தி அடைகிற பொழுது வர வர பலம் அடைவீர்கள். ஏன்னா ஆண்டவர் கூட இருக்கிறாரு. ஆண்டவர் கூட இருக்கிறாரு. சங்கீதம் 18:32 இப்படியாக தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகின்றான். சங்கீதம் 18:32, என்னை பலத்தால் இடை கட்டி, ஆமாங்க, என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவன்தான். வர வர பலமடைவீர்கள். நாளுக்கு நாள் விருத்தி அடைகிற ஆசீர்வாதம் வந்துவிட்டால் வர வர பலமடைவீர்கள். என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. இது தொடர்ந்தால்
இது தொடர்ந்து வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா 84வது சங்கீதத்தில் 7வது வசனத்தில் இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கிறது பாருங்க. பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே போதும் தேவ சந்நிதியில் வந்து காணப்படும். இப்படியே நாளுக்கு நாள் விருத்தி அடைவோம், பலத்தின் மேல் பலம் அடைவோம், தேவ சந்நிதியிலே சீயோனிலே வந்து காணப்படுவோம். ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருங்க. அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள், வர வர பலம் அடைவீர்கள். ஆண்டவர் தான் உங்களை பலத்தால் இடை கட்டுகிறார். இப்படியே நீங்கள் தொடர்வீர்களானால் பலத்தின் மேல் பலம், நாளுக்கு நாள் விருத்தி, வர வர பலம், பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுவீங்க. ஆண்டவருடைய வார்த்தை அப்படி சொல்லுதுங்க. ஆண்டவரை பின்பற்றின 2 உதாரணத்தை சொல்றேன். ஒருவர் மோசே, அவனை குறித்து போட்டிருக்கு, ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவிட்டவன், ஆண்டவரோடு கூட 40 நாட்கள் இரவும் பகலும் இருந்தவன். 2 விசை தினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் காலையிலும் மாலையிலும் நண்பகலிலும் எல்லா நேரத்திலும் இருந்தவன். அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை தெரியுமா? நான் சொன்னேன், நாளுக்கு நாள் விருத்தி, வர வர பலம், பலத்தின் மேல் பலம். வாசிங்க உபாகமம் 34வது அதிகாரம் 8வது வசனம். 34 உபாகமம் 34:8. 120 வயதாக இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. 40 ஆண்டு அரண்மனை வாழ்க்கை, அதை விட்டுட்டு 40 ஆண்டுகள் வெயிலின் அகோரம். இப்போது நாம் படுகிறோமே இந்த அகோரத்தில் உள்ள வாழ்வு. மீதியான் வனாந்திரத்தில் பாலைவனத்தில் 40 ஆண்டு அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனாக இருந்தான். வயசு 80. அப்பதான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. அதற்கு பிறகு 40 ஆண்டுகள் மக்களை வழிநடத்தி வந்தான். இஸ்ரவேலர்களை கானானை எட்டி பார்த்து விட்டு ஆண்டவரோடு கூட அவன் கலந்து விட்டான், ஆண்டவரோடு கூட போய்விட்டான். அவனை குறித்து போட்டிருக்கு, 120 வயசு அவனுக்கு. கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவீர்கள். நாளுக்கு நாள் விருத்திங்க. ஆண்டவரோடு கூட நீங்கள் இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தாருன்னா, இந்த ஆலயத்திலே கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம், அநேக வாக்குத்தத்தை நாம் பெற்றிருப்போம். இந்த நாளிலும் கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தங்கள் அநேகம் நேற்றும் நீங்கள் பெற்றிருப்பீங்க. இந்த நாளிலும் இந்த ஆராதனை ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் என் கூட பேசணும்னு வாங்க. ஆண்டவர் நிச்சயம் பேசுவாருங்க. ஆண்டவர் நிச்சயம் பேசுவார். ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம், நம்மை அழைத்தவங்க நம்மோடு பேசலைன்னா கஷ்டமாக இருக்கும். இங்கே ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுருக்கிறாரு, இங்கே வந்திருக்கிறோம், ஆண்டவர் நம்மகிட்ட பேசலைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறாருங்க. நாளுக்கு நாள் விருத்தி அடைவீங்க, வர வர பலம் அடைவீங்க, பலத்தின் மேல் பலம் அடைவீங்க. கண் இருளடையவும் இல்லை, பலன் குறையவும் இல்லை. இன்னும் பாருங்க, காலேப் அவன் சொல்கிறான், 40 வயதில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு மோசே, இப்போ எனக்கு 85 வயசாகுது, எனக்கு இருந்த அதே அப்பொழுது இருந்த பலன் இப்பொழுது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். காலேப் விசுவாசம் உள்ளவன், வேறுபட்ட ஆவி உள்ளவன். அவன் சொல்கிறாங்க, அவன் தான் அப்படி சொல்கிறான், 40 வயது இப்போ 85 வயசாயிற்று, எனக்கு அதே பலன் இன்னும் இருக்குது. எபிரோனை எனக்கு தார், அந்த மலை நாட்டை எனக்கு தர, நானே போய் ஜெயித்துக்கிடுவேன். பலத்தின் மேல் பலம். ஆண்டவரோடு கூட நீங்கள் இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களோடு இருந்தாருன்னா, ஆண்டவர் சொல்கிற ஆலோசனை ஆசீர்வாதம் இதுதான். நாளுக்கு நாள் விருத்தி அடைவீங்க, வர வர பலம் அடைவீங்க, பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வருவீங்க. கண் இருளடையவும் இல்லை, பலன் குறையவும் இல்லை. மோசேக்கு காலேப்புக்கு இப்போ 85 வயசாயிட்டு அவன் சொல்கிறான், அதே பலன் இன்னும் இருக்கிறது, அதே பலன் இன்னும் இருக்கிறது. நம்மையும் வலுவாதபடி காக்கிறவர், நம்முடைய நடைகளை ஸ்திரப்படுத்துகிறவர், நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறவருங்க. உங்களை வலுவாதபடி காப்பாருங்க, உடைய நடைகளை ஸ்திரப்படுத்துவாருங்க.
உங்களுடைய அடிகளை உறுதிப்படுத்துவாருங்க. ஆண்டவருடைய வசனம் தான் இது. அப்படி போகிற பாதையில் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான். முன்னாலே அவங்களுக்கு பார்வோன், முன்னாலே செங்கடல் இருக்குது, பின்னால பார்வோன் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு முன் செல்லும் தேவன், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், முன் செல்லும் தேவன், பின்னாலே காக்கும் தேவ மகிமை. அங்கே அக்கினி ஸ்தம்பமாக இருந்து பாதுகாத்துக்கிட்டாருங்க. அக்கினி ஸ்தம்பமாக இருந்து பாதுகாத்துக்கிட்டாரு. முன்னால் தேவனுடைய தேவன் செல்றாரு, பின்னால் தேவ மகிமை. நாம் நடுவில் போய் கொண்டிருக்கிறோம். நாளுக்கு நாள் விருத்தி அடைவீங்க, வர வர பலம் அடைவீங்க. பலத்தின் மேல் பலன் குறையாது. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. நடைகளை ஸ்திரப்படுத்துகிறவர், அடிகளை உறுதிப்படுத்துகிறவர், வலுவாதபடி காக்கிறவருங்க. நமக்கு முன் செல்லும் தேவன் அவருங்க. பின்னாலே ஆண்டவருடைய மகிமை பின்னாலே வருதுங்க. விசுவாசிக்கிறவங்க இந்த எண்ணத்தோடு கூட சுகமாக பயணிக்கலாமுங்க உலகத்தில். ஏசாயா 40:31 நினைக்கிறேன், அல்ல 21, ஏசாயா 30:21 நீ வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாய்கிற பொழுது வழி இதுவே, இது நடவும் சொல்கிற சப்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். பாருங்க, முன்னால் ஆண்டவர் போறாரு, பின்னால தேவ மகிமை. வலதுபுறம் இடதுபுறம் சாய்கிற பொழுது வழி இதுவே, இதில் நடம் சொல்கிற சப்தத்தை காதுகள் கேட்குமா? சுகமான பயணம், பகுமானமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாருங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், வர வர பலமடைந்தான். பலத்தின் மேல் பலன் குறையவே இல்லை. வலுவாதபடி காப்பாரு, நடைகளை ஸ்திரப்படுத்துவாரு, அடிகளை உறுதிப்படுத்துவாரு. முன்னால் அவர் போறாரு, பின்னால் அவருடைய மகிமை இருக்குது. வலதுபுறம் இடதுபுறம் நீங்கள் சாயும் பொழுது வழி இதுவே சொல்ல சப்தம் காதுகள் கேட்கும். சுகமான பயணம். ஆண்டவரோடு கூட இருந்தீங்கன்னா அவர் உங்களோடு கூட இருப்பாருங்க. கோரேஸ் ராஜாவை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்காக பயன்படுத்தினார். அவனுக்கு ஒரு இஸ்ரவேல் மக்கள் அவன் நேசித்தான், அந்த ஆலயத்தை நேசித்தான். அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு தெரியுமா? ஆண்டவரோடு கூட இருக்கிறவங்களுக்கான அந்த பலன். அநேக தேசங்களை அவன் ஜெயித்தான். மகா சைரஸ் வரலாற்றிலே பார்க்கிறோமே, அந்த கோரேஸ் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. ஏசாயா 41:2 உன் எதிரிகளை தூசியாக்குவேன், சிதறப்பட்ட தாளடி ஆக்குவேன். வைக்கோல் எப்படி சிதறி ஓடுகிறதோ அதே போல உன் எதிரிகளை தூசியாக்குவேன், சிதறப்பட்ட தாளடிகளை ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாருங்க. நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். அந்த ஆசீர்வாதம் ஏசாயா 41:10 சொல்றார், பயப்படாதே நான் உன்னை பலப்படுத்துவேன் சொல்றார். பலவீனருக்குத்தான் பலம் தேவை. வாசிங்க ஏசாயா 41:14. ஏசாயா, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகி உன் மீட்பர் உரைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அவங்க நினைச்சுக்கிட்டாங்க பூச்சி தான் இவங்க சிறு கூட்டம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை சொல்றாரு. அது தகுதியற்ற கூட்டம்னு நினைச்சாங்க, பலவீனர்னு நினைச்சாங்க, ஒருவேளை வலிமையற்ற கூட்டம்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து அவளை பலப்படுத்துவேன்னு சொல்றாரு. பாருங்க, இன்னும் அதே அந்த வசனத்துல 15வது வசனம், அதே அதிகாரத்துல 15. போதும் போதும். அதாவது என்ன நினைச்ச, மலை போன்ற எதிரிகள்ங்க, எதிர்ப்புகள்ங்க, மலைப்பை உண்டு பண்ணியது. ஆனா ஆண்டவர் சொல்றார், நொறுக்குவாய், உன்னை நான் கூர்மையான எந்திரமாக்குவேன், பதறாவார்கள், களிமண் குவியலாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உன்னை நான் எந்திரமாக்குவேன், உன்னை பலப்படுத்துவேன். என்ன சொல்ல வர்றேன், நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். அதில் ஒன்று, வர வர பலம் அடைவீர்கள். வர வர பலம். பூச்சின்னு நினைக்கலாம், சிறு கூட்டம்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் எதிரிகளை தூசி ஆக்குவார், சிதறப்பட்ட தாளடியும் ஆக்குவார். ஏன்னா நாளுக்கு நாள் விருத்தி அடைவீங்க, வர வர பலம் அடைவீங்க. இரண்டாவது 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க.
ஆ ஆ ஆ ஆ ஆ. அடுத்த ஆசீர்வாதத்தை பாருங்க. நாளுக்கு நாள் உதவி செய்யும் மனிதர்கள் பெருகுவார்கள். நாளுக்கு நாள் உதவி செய்யும் மனிதர்கள் பெருகுவார்கள். எப்படியா தாவீது ஜெயித்த பிறகு அக்காலத்திலே நாளுக்கு நாள் அவனுக்கு உதவி செய்யும் மனிதர்கள் பெருகினார்களாம். அவங்க எப்படி எழும்பினாங்களாம்? அவங்க தேவ சேனையாய் மகா பெரிய சேனையாய் எழும்பினாங்க அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. இயேசுவை குறித்து போட்டிருக்கு, அவர் தேவ கிருபையிலும் மனுஷ தயவில். மனுஷ தயவு தேவைங்க, தேவ கிருபையும் தேவை. தேவ கிருபை இருக்கிற பொழுது மனுஷ தயவு அவர் கொடுப்பாருங்க. நாளுக்கு நாள் உதவி செய்யும் மனிதர்கள் பெருகினார்கள். தாவீதுக்கு அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், வர வர பலம் அடைந்தான். நாளுக்கு நாள் உதவி செய்யும் மனிதர்கள் பெருகினாங்கங்க. நாளுக்கு நாள் உதவி செய்யும் மனிதர்கள். அந்த அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பராக்கிரமசாலிகள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க. மனாசே கோத்திரத்திலிருந்து, எப்ராஹிம் கோத்திரத்திலிருந்து, யூதா கோத்திரத்திலிருந்து போட்டிருக்கு. பின்னாடி உள்ள பகுதிகளை நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். மற்றும் எல்லா பென்யமீன் கோத்திரத்திலிருந்து பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள் அவனோடு கூட வந்தாங்கங்க. நாளுக்கு நாள் அக்காலத்திலே நாளுக்கு நாள் அவனுக்கு உதவி செய்யும் மனிதர்கள் பெருகினார்கள். மனித தயவுங்க. அதே மாதிரி யோசபாத்தும் நல்ல ராஜா, ஆண்டவரோடு இருந்தான். யோசபாத்தும் வர வர மிக பெரியவனானான் அப்படின்னு போட்டிருக்குங்க. பெரியவனானான் அப்படின்னு போட்டிருக்கு. என் ஆண்டவர் நமக்கு சொல்றார், நான் உனக்கு துணை செய்வேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். சகாயம் அப்படின்னா உதவி. ஆண்டவர் நமக்கு ஹெல்ப்பர். எந்த நேரத்தில்? எல்லா நேரமும் அவர் ஹெல்ப்பர், ஆல் டைம் ஹெல்ப்பர் அவர். நான் உனக்கு துணை செய்வேன்னு சொல்றார். நாளுக்கு நாள் உதவி செய்யும் மனிதர்கள் பெருகுவார்கள். இந்த ஆலயத்தின் பணியிலே, அதன் பிரதிஷ்டைக்காக நாங்கள் எடுக்கிற முயற்சியில் நாளுக்கு நாள் உதவி செய்யும் மனிதர்கள் பெருகினார்கள்ங்க. ஒவ்வொரு கையெழுத்துகளுக்கும் ஆண்டவருடைய ஒத்தாசை இருந்தது, உதவி இருந்தது. ஆண்டவர் நாளுக்கு நாள் உதவி செய்யும் மனிதர்கள் பெருகுவார்கள். அங்கே இருந்ததுங்க. தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. ஏன்னா தாவீது சொல்றான், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலேயே உள்ளது. இந்த ஆலயத்தின் பெயர் கிறிஸ்துவின் ஆலயம். கிறிஸ்து ஆலயம். வானத்தை, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. கிறிஸ்துவின் நாமத்திலே உள்ளது. நம்முடைய உதவி அவரிடத்திலிருந்து வருதுங்க. நாளுக்கு நாள் உதவி செய்யும் மனிதர்கள் பெருகுவார்கள். ஒரு கட்டத்தில் போராட்டம் வரும் பொழுது ஆசா பயந்துட்டான். அப்போ சொல்றான், பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எல்லாருக்குமே அவர் செய்வாருங்க. இவர்களை பலம் உள்ளவர்களுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். லேசான காரியம். சங்கீதம் 119:80 அநியாயமா என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் அநேகம், ஆனால் மத்தியிலும் பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். நாளுக்கு நாள் உதவி செய்யும் மனிதர்கள் பெருகுவார்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற பொழுது நாளுக்கு நாள் விருத்தி அடைவீங்க. அதில் அநேகத்தை பார்த்தோம். அடுத்து நாளுக்கு நாள் உதவி செய்யும் மனிதர்கள் பெருகுவார்கள். அவங்க எப்படியா? தேவசேனையாய் மகாபெரிய சேனையாய் பெருகினார்களாம். தேவசேனையாய் மகாசேனை. உங்களோடு கூட ஆண்டவர் அப்படியான ஆசீர்வாதத்தை கொடுப்பாருங்க. கடைசியாக சொல்லுகிறேன், 1 நாளாகமம் 18வது அதிகாரம் 6வது வசனம். 1 நாளாகமம் ஆமாம் ஆமாம். நாள்தோறும் பாதுகாப்புங்க. நாள்தோறும் பாதுகாப்புங்க. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தரவனை காப்பாற்றினா, கர்த்தரவனை ரட்சித்தா, கர்த்தரவனை பாதுகாத்தா. தாவீது போன இடத்திலெல்லாம் அவனை காப்பாற்றினார் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. நம்மையும் தான், நம்மையும் தான். அதான் நான் சொன்னேன், உபாகம் 31:8, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம்.
பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது நமக்கும் தான். புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்களாகிய நமக்கும் தான். யோபு ஒரு கட்டத்தில் சொல்றான், எனக்கு சென்று போன மாதங்களில் இருந்த பலன் இப்போ இருந்தால் நலமாயிருக்கும்னு சொல்றான். கேட்குறான் ஆண்டவர் இடத்துல. நாள்தோறும் பாதுகாப்பு கொடுக்கிறவருங்க. சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, நாள்தோறும் பாதுகாப்பு. வாசிங்க 3வது சங்கீதம் 5வது வசனம் நினைக்கிறேன். 3வது சங்கீதம் 5வது வசனம். நான் படுத்தேன் நித்திரை செய்தேன் விழித்து கொண்டே. ஆமாங்க, படுத்து விழித்து கொள்வது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறதுங்க. நாள்தோறும் பாதுகாப்பு. நான் படுத்துக்கொண்டேன் விழித்து கொண்டேன் நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார். இதுவும் ஆண்டவருடைய பாதுகாப்பில் இருக்குதுங்க. படுத்து எழுவது சாதாரண காரியம் அல்ல, அதிலும் ஆண்டவர் இருக்கிறாருங்க. நாள்தோறும் உங்களை பாதுகாக்கிறார், நாள்தோறும் பாதுகாப்பு கொடுக்கிறாரு. தாயின் வயிற்றிலிருந்து ஏந்தினது முதல் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், தாங்குவேன், எல்லாம் எதுவரைக்கும் 1.5 வயது மட்டும். இன்னும் சங்கீதம் 41:3 வியாதியிலே கர்த்தர் அவனை தாங்குகிறார், அவருடைய பிள்ளைகளை. 145ஆம் சங்கீதம் 14வது வசனத்திலே தடுக்கி விழுகிறவனை கர்த்தர் தாங்குகிறார். டெய்லி கர்த்தர் பாதுகாப்பு கொடுக்கிறாருங்க. டெய்லி நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார், நாள்தோறும் பாதுகாப்பு. 3 ஆசீர்வாதங்கள் தலைப்பிலே சொன்னேன், உள்ளே நிறைய சொல்லி இருக்கிறேன். நீங்கள் அதை மறுபடியும் நீங்கள் போய் பார்த்து கொள்ளலாம். ஆண்டவருடைய வார்த்தை, நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள், நாளுக்கு நாள் உதவி செய்யும் மனிதர்கள் பெருகுவார்கள். நாள்தோறும் பாதுகாப்பை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பாலும் இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே வந்து சிறப்பாக ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்த திரு லிவிங்ஸ்டன் ராஜதுரை ஐயா அவர்களை மீண்டுமாக வாழ்த்துகிறோம். நாம் யாவரும் எழுந்து நின்று 200 ஆண்டு கீதங்கள் 202 பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிப்போம். 200 ஆண்டு கீதங்கள் 202, கிறிஸ்தவ கீர்த்தனை 95, இயேசு நசரேனையின் அதிபதியே. நசரேயின் அதிபதியே
என்றவாறே நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உமது அருமையான குமார ரத்தத்தினால் உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திரராயினும் அவர் மூலமாய் உம்முண்டே வருகிறோம். எங்களையும் நாங்கள் செலுத்திருக்கிற அன்பின் பை காணிக்கையில் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஜெபம் பண்ண கடவோம். எக்காலத்தில் எவ்விடத்தில் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதி விசேஷத்தை கடமையுமாக இருக்கிறது. உமது குமாரன் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிர்வாணங்களையும் பூமியும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனு குலத்தை உமது சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதற் பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரமளவும் அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம்,
என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் அவர்களுக்கு கொடுத்து, எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாம்படி உங்களுக்காக மற்றும் அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். பிதாவே, உமது குமாரன் ஆண்டவர் அருமையான பாடுகளையும் மரணத்தை மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேல் நினைவு கூர்ந்து விடையலாகி நாங்கள் அவருடைய கட்டளையின்படி வருகை நோக்கிறதை செய்கிறோம். அவள் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவ சரீரத்தின் ஐக்கியமாய் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்து நித்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நிறைய தந்த அப்பத்தையும் திராட்சரசம் பரிசுத்தாவினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவளாய் விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாக அவர்கள் எல்லாவற்றும் வளர கிருபை செய்யும். அவரோடு பரிசுத்தாவுடன் ஐக்கியமாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாக உமக்கு அவர் மூலமாக சகல கனமும் மகிமையும் என்னைக்கு உண்டாவதாக. நமது இரட்சகரை கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்வோமாக. பரமண்டலங்கள் இருக்கிற நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். நாளுக்கு நாள் உதவி செய்யும் மனிதர்கள் பெருகுவார்கள். நாளுக்கு நாள் பாதுகாப்பை ஆண்டவர் கொடுப்பார். இந்த சற்று நேரத்தில் ஆண்டவருடைய சரீரமும் இரத்தமும் நம்முடைய சரீரத்தோடு கலந்து விட இருக்கிற மகிமையின் நேரம், தேவ பிரசன்னத்தின் நேரம், அற்புதத்தின் நேரம் உணர்ந்தவர்களாய் தாழ்மை பிரவேச ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, சுயநீதியை நம்பி நம்முடைய பந்தில் சேர துணியாமல் இவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். நம்முடைய மேஜன் கீழ்விடும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுறைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண எங்கள் கிருபை செய்துள்ளோம். ஆமே. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? இருக்கிறது. வாருங்கள், வந்து பெற்றுக்கொள்ளுங்கள்.
கீர்த்தனைகள் 242. உம்மருள் பெற இயேசுவே. பாமாலை 187.
கிறிஸ்தவமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவளாகிய நாம் அவருக்கு நன்றி செலுத்தி பாடுவோமாக. ஜெயமும் மகிமையும் அருமையான திருச்சபைக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம். அப்பா, எங்கள் முன் சென்றீங்க, போன நாளும் எல்லாம் நேராக்குனீங்க, செம்மையாய் நடத்தினீங்க. இந்த முதலாவது பிரதிஷ்டை நாளையும் காண செய்திருக்கீங்க, உண்மை துதிக்கிறோம். நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள், நாளுக்கு நாள் உதவி செய்யும் மனிதர்கள் பெருகுவார்கள், நாள்தோறும் பாதுகாப்பு எங்களுக்கு தொடர்ந்து இம்மட்டும் தந்திருக்கீங்க. தொடர்ந்தும் புதிய ஆண்டிலும் தாருங்கப்பா. பலத்தின் மேல் பலம் ஆண்டவரே, சீயோனில் வந்து காணப்படும் வரைக்கும் உம்முடைய பலன் குறையாத அளவுக்கு பலம் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் தொடர்ந்து கூட இருக்கட்டும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரே, எங்களுடைய சகாயம் வானத்தையும் உண்டாக்கின உம்முடைய நாமத்திலேயே உள்ளதப்பா. இது கிறிஸ்துவின் சபையின் நாமத்திலேயே உள்ளது. நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த நாட்களை ஆசீர்வதித்து கொடுங்க, இந்த பண்டிகை நாட்களை ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த சேகரத்தில் பொறுப்பேற்றிருக்கிற அஸ்வின் ஐயாவுக்காக மீண்டும் ஸ்தோத்திரம், அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஏற்ற நேரத்தில் உயர்வுகளையும் ஆசீர்வாத நன்மைகளையும் சுகங்களையும் பெற்று சிறக்க கிருபைத்தார். அருமையான மகன் சபை ஊழியருக்காக ஸ்தோத்திரம். சாலமோனுக்காய் நன்றி சொல்கிறோம். மகனை ஆசீர்வதிங்க, ஏற்ற நேரத்தில் உயர்த்துவீராக. பாடகர் குழுவினர், ஆலயத்தின் பணிகள், சிறிய பெரிய பணிகள் செய்கிற பிள்ளைகள், அருமையாக இந்த ஆலயத்தின் ஒவ்வொரு பணிதலனை முன்னெடுத்து கொண்டிருக்கிற அருமையான உம்முடைய மகன் பால்ராஜ், உம்முடைய கரத்தில் மற்றுமான எல்லா பிள்ளைகளையும் தருகிறோம். அநேகர் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, ஒத்தாசை கொடுக்குறாங்க, கலந்து கொள்கிறாங்க. ஆண்டவர் இன்னும் உற்சாகமாக காணிக்கை கொடுக்குற அநேக பிள்ளைகள் உண்டப்பா. அவைகளெல்லாம் உங்களுடைய கணக்கில் வைத்திருக்கீங்க. ஆசீர்வதிங்க, அதற்கான நிறைவான பலனை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலும் நாளைய நாளிலும் உங்களுடைய தேவ பிரசன்னம், மகிமையின் ஆவியானவர் இந்த பந்தலில், இந்த ஆலயத்தில், வளாகத்தில், இந்த கிராமத்தில் எங்களோடு கூட தங்கி இருப்பீராக. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்தருளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய கிருபைக்கும் இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பும் ஒப்புவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கடவர், கர்த்தர் உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்க மேல் பிரகாசிக்க பண்ணி உங்க மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்க மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு இப்பொழுது எப்பொழுதும் சமாதானம் சுகவாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக யாவரும் இணைந்து நின்று 185வது நூற்றாண்டு கீதங்கள் பாடுவோம். யுகா யுகம் துதி
நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆராதனையின் வழியாய் உம்மோடு கூட நாங்கள் கிட்டி சேர்வதற்கு நீர் எங்களுக்கு அருள் புரிந்தீர். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சரீரத்தை பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய இரத்தத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் உம்மோடு ஐக்கியப்படவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கூர்ந்தீர். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். நிறைவான நன்மைகளோடு கடந்து செல்ல ஆண்டவர் உதவி செய்யும். தொடர்ந்து ஆண்டவரே, பிற்பகல் நடைபெற இருக்கிற பிரதான பண்டிகை ஆராதனைக்காக நன்றி சொல்லுகிறோம். திருச்சபையின் பிள்ளைகள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவர் தந்தை இந்த ஆலயத்திற்காய் நன்றி கூறவும், இந்த ஆலயத்திலே இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் அருள் புரியும். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். Thank you. God bless you.